துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கடந்த ஒரு 30 நாளா அவங்க கட்சி பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இன்னைக்கு 60வது வட்டத்தில் போயிட்டு நம்மளுக்கு ஆதரவு கேட்டு மக்களை சந்திக்கும் பொழுது அங்க நல்ல பேர் ஆதரவு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ துறைமுகம்ன்றதை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லாம பெரம்பூர் துறைமுகம், ஆர்கே நகர், ராயபுரம் இந்த 4 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எந்த வேட்பாளர்களா இருந்தாலும் நிச்சயம் இன்னைக்கு சொல்றேன், கண்டிப்பா இதுல எல்லாருமே வெற்றி தான் பெறுவார்கள். ஏன்னா இது ஃபுல்லாவே தளபதி ஃபேன்ஸோடைய ஏரியா, இதை யாரும் மறுக்கவும் முடியாது. அந்த ரிப்போர்ட்லாம் அவங்க நமக்கு ஃபேவரா இருக்குன்ற ஒரு காரணத்தினால இவ்வளவு நாள் காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 13 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருந்தாங்க திமுக ஆளுங்கட்சியினர். ஆனா இன்னைக்கு நம்மள எதுவுமே பண்ண முடியல. இந்த துறைமுகம் தொகுதி ஒட்டுமொத்தமா வழக்கறிஞர்களுடைய மிகப்பெரிய கட்டுப்பாட்டுல இருக்கு. இவங்களை நம்மளால தடுக்க முடியல. ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கைது நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க, பஸ்ல எல்லாம் ஏத்துனாங்க. 15 நிமிஷத்துல வழக்கறிஞர்கள் நாங்க கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி நாங்க பர்மிஷன் சொல்லி கேட்க போகும்போது அவங்க பர்மிஷன் தரமாட்டிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன சொல்றாரு, டிசியை போய் பாருங்கன்றாரு. டிசியை போய் பார்க்க போனா கமிஷனரை போய் பாருங்கன்றாங்க. நாங்க என்ன பண்ணோம், ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிட்டு அந்த ஏடி காப்பியோட நாங்க கோர்ட்ல மென்ஷன் பண்ணி அடுத்த பர்மிஷனுக்கு தான் அடுத்து மூவ் பண்ணோம். பட் இது பர்மிஷன் கேட்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பொதுவா சாதாரணமா அரசியலுடைய ஆதரவு கேட்டு எல்லா கட்சியினரும் தான் போறாங்க. அத்தனை வீட்லயும் கதவுலயும் அவங்களுடைய விருப்பமே இல்லாம அவங்களுடைய திமுக ஸ்டிக்கரை ஒட்டிட்டு தான் வராங்க. ஆனா இன்றைக்கு நம்ம மக்கள் போய் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோ என்னுடைய போன்ல இருக்கு, நான் எல்லாருக்கும் அனுப்புறேன். இவ்வளவு ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி அசைன் பண்ணி எல்லாரும் போய் ஒரு வார்டுல 4-5 பேரா தான் போய் கேட்டிருக்காங்க. இந்த 4-5 பேர் போய் கேட்டதுல இன்னைக்கு திமுகவை சேர்ந்த, அதாவது துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகள் 60வது வட்டத்தில் இருந்தவங்க இன்னைக்கு எங்க நிர்வாகிகளை மனசாட்சியே இல்லாம கிட்டத்தட்ட 3 லேடிஸ் ஒரு ஜென்ஸ் போயிருக்காங்க. அதுலயும் அந்த ஜென்ஸ் உடம்பு சரியில்லாதவர், அவங்க ஆட்டோல கூட்டிட்டு போகணுன்றதுக்காக அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட் சொல்றாங்க. அவ்வளவு மோசமான ஒரு நபரை கூட வந்த ஒரு காரணத்துக்காக இழுத்து போட்டு 50க்கும் மேற்பட்டவர் அடிச்சு அவர் தான் இன்னைக்கு ஐசியூ வரைக்கும் போயிருக்கு. டாக்டர்ஸே கொஞ்ச நேரத்துல ரொம்ப டென்ஷன் ஆகி அது ஒரு பேனிக் சிச்சுவேஷன் அங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு தான் ஃபிட்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அங்கே வாமிட் சென்சேஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக இருக்க நிர்வாகிகள் அத்தனை பேருமே. மக்களாகிய நீங்கள் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, இப்போ ராத்திரி 12 மணி ஆகுது. இன்னைக்கு நாங்க அவங்களுக்கு உட்கார்ந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கு நம்ம நாட்டுடைய சட்ட ஒழுங்கு. இதுல முக்கியமா நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்து எல்லா மீடியாலையும் பிளாஷ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில ஒரு 3 லேடிஸ் அட்மிட் பண்ணிருக்காங்களா திமுக காரங்க. அதாவது நம்ம போயிட்டு ஆதரவு கேட்க போன இடத்துல நீ தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி நம்ம மிரட்டினதாகும். அதுல வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்களை நம்ம தாக்கி அவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்பட்ட மாதிரி 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு அந்த நியூஸ் வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. 100% தெரியும் மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டிஷியன்ஸ், பாவம் அரசியல் சூழ்ச்சி தெரியாதவங்க. அரசியலை தெரிஞ்சுக்கணும், அரசியலை கத்துக்கிட்டு அரசியல் செய்யணும், மக்களுக்காக சேவை செய்யணும் இளைஞர்கள் எல்லாம் இறங்கிருக்காங்க. இந்த சூழ்ச்சி வலையில சிக்கி இவங்க இன்னைக்கு அடிபட்டு ஒரு உங்க வீட்டுல ஒரு தாய்மார் இருந்தா, உங்க வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சிக்கு இருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு நடந்துப்பீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பிரெக்னன்ட் லேடிய நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம துணிஞ்சு அடிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில நம்ம மனநிலை மாறுது. ஒரு அரசியலுக்காக, ஒரு அதிகார போதைக்காக இந்த மாதிரி ஒரு மனசு மாறி மனிதத்தன்மையை இழந்து மிருகத்தன்மையா நம்ம மாறுறோன்றதே இனி இந்த மக்கள் தான் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். இனி 100% சொல்றேன், இன்னைக்கு நீங்க பெரிய வீரர், அதாவது நாங்கெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பீர தோட்டத்தோட இருக்கிறீங்க. நல்ல சரியான ஆம்பளைங்க கிட்ட உங்க வீரத்தை காட்டுங்க. வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ரொம்ப நாகரிகமா எல்லாரையும் ஒரு கட்டுப்பாடோட நாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். யாரு கூட எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடாது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாவட்ட செயலாளர் அணுகணும்னு சொல்லி இவ்வளவு ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு அப்புறம், கிட்டத்தட்ட 13 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவு பணிவா அவ்வளவு அன்பா எல்லாருடைய ஆதரவையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட மக்களே நீங்க அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல போய் முடியும்னு தெரியாது. என்னுடைய உயிருக்கே இதுல ஆபத்து இருக்கு. ஏன்னா இங்க இந்த செயல்பாடுகள்ல நாங்க ஈடுபடுறோம்னு சொல்லி எங்களுடைய உயிர்களுக்கே இந்த மாதிரி ஆபத்துல இருக்கு. நான் நம்ம நாட்டில் என்னென்னமோ நடந்திருக்கு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சம்பவம் வரைக்கும் நான் இதுல நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். சோ எந்த ஆட்சி நம்மள என்ன பண்ணாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நாங்க வந்திருக்கிறோம். இப்பயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நாளைக்கு இந்த வழக்கு மேல, இந்த அடிப்பட்டவங்க மேல அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சி அடிச்சவங்க மேல எஃப்ஐஆர் போடல அப்படின்னா கண்டிப்பா இது பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்போம். ஏன்னா இது தலைவருடைய நேரடி பார்வையில் உள்ள ஒரு தொகுதியா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம்னா தலைவர் இன்னைக்கு இவங்களுக்காக அறிக்கை விடுத்திருக்கிறாரு. ஏன்னா எல்லாமே அவருடைய தங்கைகளாகவும் சொந்தங்களாகவும் பாக்குறாங்க. நாங்க அடுத்த நிமிடமே எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களை தொடர்பு கொண்டு நடந்த அத்தனையும் கூறியதன் பேரில் அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களும் அண்ணன் சி டி நிர்மல்குமார் அண்ணன் அவர்களும்
அவர்களும் நேரடியாக வந்து இங்க மக்களை சந்திச்சு இந்த அடிப்பட்டவங்களை சந்திச்சு ஆறுதல் கூறிட்டு போயிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் இதுல வந்து நம்ம முன்வச்ச கால பின்வைக்க விட மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தெளிவான ஒரு முடிவுல இருக்கிறோம். இப்போ கடைசியா நான் சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளை திருப்பி இது தொடரும். நீங்க எந்த சக்தியாலையும் எங்களை தடுக்க முடியாது. நாளை கண்டிப்பா இது தொடரும். இதுல ரொம்ப இன்னும் ஒரு பரிதாபமான ஒரு விஷயத்த சொல்றேன். ஆளுங்கட்சியுடைய பெரிய பவர்ல இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியவங்களை அர்த்தராத்திரில 12 மணிக்கு வெளியே போகணும்னு சொல்லி மொத்த பெரிய வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கவங்களை கைத்தாங்களா தூக்கிட்டு போறாங்க. அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். வலுக்கட்டாயமா காவல்துறையினர் வந்து அவங்கள வெளியே அனுப்பி இவங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையை இங்க வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்க தலைமைக்கு ஒவ்வொன்றா அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இப்ப கவர்மெண்ட் பவர்ல இருக்கும்போது அவங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து, கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ல இருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. இவர் வந்து ஆல்ரெடி டியூமர் பேஷண்ட். இவர் ரொம்ப இல்னஸ். 3 லேடிஸ் ஆட்டோல அழைச்சு கொண்டு போன ஒரு காரணத்துக்காக பண்ணிருக்காங்க.